ஐயா வைகுண்ட சுவாமி என்றால் யார்? மனிதரா, தெய்வமா, ரிஷியா? ஐயா வைகுண்ட சுவாமியை பற்றி நீ கேட்குற. ஐயா வைகுண்ட சுவாமி யார்? மனிதனா, தெய்வமா, ரிஷியான்னு கேட்டிருக்க. அதாவது மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை ஐயா வைகுண்ட சுவாமி தான் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டேன்னா, சாட்டு நீ தோளை தன்னை ஆக்குமோ கொடியாமல் தாக்கி எழுதச் சொன்னேன் சிவனே ஐயா, ஓதும் எழுத்துக்கும் முன்னூன்று எழுத்தாணிக்கும் ஊமை மௌனம் சொன்னேன் சிவனே ஐயா, தட்சணத்தில் நற்சடலங்கள் தேடி திரிந்தேன் சிவனே ஐயா. தட்சணம்னா தெற்கு, தெற்கு பூமியில நல்ல சடலம் உடல் கிடைக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டு ரிஷிமார் வர்றாங்க. ஞானமுனியும் கலைக்கோட்டு முனியும் என்ன வரும்போது அம்மையுடன் மாமுனியும் நடந்து வர மலர் மாறி பெய்ததுண்டே சிவனே ஐயா. இந்த வெயிலுகந்த அம்மாளுடைய மகனுடைய பெயர் தான் முடிசூடும் பெருமாள். அவருக்கு நோய்வாய்ப்பட்டு 24 வயதில் நோய்வாய்ப்படுகிறார். எந்த மருத்துவர் வந்து பார்த்தோம், பலன் அளிக்கவில்லை. அப்பொழுது வெயிலுகந்த அம்மாளுடைய கனவிலே திருச்செந்தூர் முருகன் தோன்றி, உன் மகனை அழைத்து வா என்னிடத்தில், நான் குணப்படுத்தி தருகிறேன் என்று சொல்ல திருச்செந்தூர் நோக்கி நடந்து வந்துகின்று இருக்கும் பொழுதுதான் இந்த மலர் மாறி பெய்யுது. மலர் மாறி பெய்ஞ்ச உடனே திருச்செந்தூர் போறாங்க. திருச்சம்பதி புக்கு தீர்த்த கரை சொல்ல திரை வந்து இழுத்தனையோ சிவனே ஐயா. திரைன்னா அலை. அப்போ கடலில் உள்ள அலை வந்து அவரை இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு ஜனங்க நம்புறாங்க. நம்புற உடனே எல்லாரும் வெயிலுகந்த அம்மாள் கூட வந்த அத்தனை பேருமே, ஐயோ கடலுக்குள்ளே போயிட்டானே, இவனை முதல்ல தின்னுடுமோ, மீன் தின்றுமோ, மூச்சடைச்சி இறந்து போவானோ அப்படி எல்லாரும் பதறாங்க. ஆனால் வெயிலுகந்த அம்மாள் மட்டும் என்ன சொல்கிறா, நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகன் என்கிட்ட சொன்னது, அவர் நோயை குணப்படுத்தி உனக்கு நல்லாக்கி தரலன்னு சொன்னார். அதனால் கண்டிப்பாக அவரோட மேலே நம்பிக்கை இருக்கு. என் மகன் எனக்கு பரிபூர்ணமாக வருவான், நோய் தீர்ந்து வருவான் அப்படின்னு நம்பிக்கையோட கடற்கரையில் உட்கார்ந்துருக்கான். ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3வது நாள் சூரிய உதிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம். அப்போ பார்க்குறாங்க, தன் மகனை மாதிரி ஒரு உருவம் தூரத்தில் தெரியுது. அவர் மெதுவாக பக்கத்தில் நடந்து வர, கடல் மேல் நடந்து வர்றார் தங்க திருமேனியாக. நோய் நோக்கெல்லாம் இல்லாமல், அப்பளுக்கு இல்லாமல் நடந்து கடல் மேலே நடந்து வர்றார். அவர் நடந்து வந்த தினம்தான் மாசி 20ஆம் நாள். அன்றுதான் ஐயா வைகுண்ட சுவாமியுடைய அவதார திருநாள். அப்போ மனிதனாக போய் கடலுக்குள்ளே போனவர் இறைவனாக, வைகுண்ட பரம்பொருளாக, நாராயணனுடைய அவதாரமாக ஐயா வைகுண்ட பரம்பொருள் வருகிறார்.